பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு அரசாங்கத்தில் பங்கேற்கலாமா இல்லையா என்பது குறித்து எங்கள் கட்சி ஒரு அடிப்படை நிலைப்பாடு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத போது தேர்தல் உடனடியாக வருவதை தடுப்பதற்குமான முயற்சி என்பதை தவிர ஒரு நீண்ட நெடிய ஒரு உடன்பாடு அந்த விஷயங்கள் இப்போதைக்கு இல்லை. அதில் கூட்டணி வைப்பீங்களா, எப்போதுமே நீங்கள் விமர்சிக்கவே மாட்டீங்களா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இடமே இல்லை. மதச்சார்பின்மை என்ற விஷயத்தில் 2 சீரியஸான பிரச்சனை இருக்கு. வீரபாண்டியன் அவர்களே தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் மத்தியில் குதிரை பேர் நடக்குது, தமிழ்நாட்டு நலனுக்கு பாதிக்கும்னு சொல்லியிருக்காரு. குதிரை பேர் அரசு நடந்திருக்கு தானே சார்? எஸ். நாங்க 108 பேர் சொல்றது கரெக்டா, நீங்க 2 பேர் சொல்றதுக்காக அதை ஏற்றுக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம். ஜென்சி ஒரு பகுதி சொல்றாங்க பார்த்தீங்களா, கடந்த காலம்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு என்னன்னு சொல்லுவேன். கடந்த கால வரலாற்றை அறிந்து கொள்ளாத எந்த சமூகமும் மீண்டும் கடந்த காலத்தை நோக்கித்தான் போகும். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இடதுசாரி கட்சிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதுனால உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிடும்னு சொல்லி சிபிஐயோடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு. குறிப்பா தாவேக அரசு அமைய ஆதரவும் தெரிவிச்சிருக்கீங்க இடதுசாரிகள். இந்த நேரத்தில் இந்த கருத்தை எப்படி தோழர் பார்க்குறீங்க? இல்லை, அது தோழர் வீரபாண்டியனோட கருத்து. நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம். கட்சியினுடைய கீழ் அணிகள் மத்தியில் இந்த நாம் அரசியல் ஒரு பேரிடர் பிஜேபி வந்த பிறகு நம்முடைய செயல்பாடுகளில் பெரும்பாலும் பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்காக அணி சேர்வது என்பது மட்டுமே இருக்குது. இது நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்களிலும் நம்ம போட்டியிடும்போது நாம் பொதுவாக இருக்கக்கூடிய செல்வாக்குன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது ஒன்றும் எந்த வகையிலையும் நமக்கு பிரயோஜனமாக இல்லை. ஸோ ஒரு நெருக்கமான நேரத்தில் கூட்டணியை விட்டு விலகவும் முடியலை, தேர்தல் உடன்பாட்டிலேருந்து விலகவும் முடியலை. இதனால் சிரமம் இருக்குது. நம்முடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்னங்கிறதும் வெற்றி தோல்வி என்பது வேறு. எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறீங்க, எத்தனை வார்டுகளில் ஜெயிக்கிறீங்க என்பதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் கடைசியாக 96 இந்த மாதிரியான உடன்பாடு இல்லாமல் ஒரு முறை நின்றோம். அப்போ மதிமுக வந்தது, அது தோற்று போன பின்னணியில் மதிமுகவோடு இருந்து தோற்று. அதுதான் நாங்கள் பெற்ற ஹையஸ்ட் சீட்ஸ் தமிழ்நாடு முழுவதும். அது கட்சி அணிகளுக்கு உண்மையிலே ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. ஏன்னா நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் என்று வருகிற போது உள்ளூர் பிரச்சனைகள், அதில் தொடர்ச்சியாக போராடுகிறவர்கள், அதில் ஊசலாட்டம் இல்லாமல் இருப்பவர்கள், லஞ்சமற்றவர்களாக இருப்பவர்கள், மக்களுடைய கோரிக்கைகளுக்கு உடனடியாக செவி கொடுப்பவர்கள், ஒரு அணுகுவதற்கு லகுவாக இருக்கிறவர்கள் என்கிற எல்லா விஷயமும் சேர்ந்து வரும்போது இடதுசாரிகள் மிக அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நாங்கள் அந்த தேர்தலில் பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஆனால் ஃபைனலாக எப்போதுமே கட்சியினுடைய மாநில குழு தேர்தலுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே யோசிக்கிறது இல்லை. ஆனால் கீழே ஒரு அப்படி ஒரு அர்ஜ் இருக்குங்கிறது ஒரு ஃபேக்ட். அதைத்தான் அவர் பேசிட்டார். டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ தாவேக ஆட்சி அமைய ஆதரவு வச்சு 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்தில் ஏன் இந்த முடிவு எடுக்க காரணம் என்ன? தாவேக அரசு மீது ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை தாவேகாவோடு உடன்பாடா முரண்பாடான்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவினுடைய அது மதச்சார்பற்ற கொள்கையில் நிற்கும் என்று தேர்தலுக்கு பின்னால் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஆளுநர் ஆட்சி வராமல் இருப்பதற்கும் அல்லது தேர்தல் உடனடியாக வருவதை தடுப்பதற்குமான முயற்சி என்பதை தவிர
ஒரு நீண்ட நெடிய ஒரு உடன்பாடு அந்த விஷயங்கள் இப்போதைக்கு இல்லை. ஸோ எங்கள் மாநில குழு ஒன்று டிசைட் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வேறு விதமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் மாநில குழு ஒன்று என்ன சொல்லியிருக்கு, இந்த 2 காரணத்துக்காக வேறு ஆப்ஷன் இல்லை, எனவே இந்த 2 காரணத்துக்காக தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம். நம்பர் 1, தாவேகா எடுக்கும் நடவடிக்கைகளை நல்லது செஞ்சால் வரவேற்கிறது, தவறுன்னு சொன்னால் அதை அது சுட்டி காட்டுவது, விமர்சிப்பது அல்லது போராட்டத்துக்கு செல்வது, இது ஒரு அம்சம். மதச்சார்பற்ற கொள்கையில் இருந்து அது விலகும் பட்சத்தில் அப்போ என்னன்னு நம்ம விவாதித்து முடிவெடுக்கலாம் என்று வச்சுருக்கோம். அதே சமயத்தில் திமுகவை பொறுத்தளவிலும் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை இறுதி செய்திருக்கிறோம். ஒரு 3 அம்சங்களில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த பிரச்சனையில் அதுக்கு ஆபத்து வருது அல்லது பாதுகாக்க வேண்டி இருக்குன்னா நாங்களும் போராடலாம். போராடும்போது திமுகவையும் நீங்கள் சேர்ந்து வாங்கன்னு கூப்பிடுவோம், அல்லது திமுக கூப்பிட்டாலும் போவோம்னு முடிவு எடுத்திருக்கோம். இதுதான் இப்போதைக்கு எடுத்திருக்க முடியும். இந்த முடிவை தாண்டி இடைத்தேர்தலில் கூட்டணி வைப்பீங்களா அல்லது உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைப்பீங்களா, எப்போதுமே நீங்கள் விமர்சிக்கவே மாட்டீங்களா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இடமே இல்லை. ஏன்னா வீரபாண்டியன் அவர்களே தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் மத்தியில் குதிரை பேர் நடக்குது, இது தமிழ்நாட்டு நலனுக்கு பாதிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனாக இப்போ திமுக, அதிமுக, டிடிவி தினகரன் சொன்னதை தாண்டி தாவேக்கு ஆதரவு தெரிவித்த கட்சியை சொல்கிறாங்க இல்லையா, இதை சிபிஎம் எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேர் நடக்க இல்லையா? ஏற்கனவே சொல்லிட்டோமே, நாங்கள் முதல்ல அந்த 4 பேர் போகும்போதே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். நம்பர் 1, இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. 2வது, எந்தவித கைமாறும் இல்லாமல் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கைமாறோடு தான் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அது குதிரை பேரம்தான். இப்போ பலரும் கூட அதை அந்த மாதிரியான, இப்போ முதல்ல வைகோ சொன்னார், அப்புறம் மாற்றி சொன்னார். எம்ஆர் விஜயபாஸ்கர் என்னை கூப்பிட்டாங்க, அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் இவங்கெல்லாம் எந்தவித காரணமும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அங்கிருந்து இங்கே வருகிறார்கள். இவங்கெல்லாம் அப்பாவிகள், இப்படி சொல்கிறத நம்பணுமா? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடந்த காலத்தில் நடந்தது. ஆக்சுவலாக ஜோதிராதித்யா சிந்தியா ரிசைன் பண்ணும்போது ஒரு 22 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்லேருந்து விலகி போய் இம்மீடியட்டாக பிஜேபியில் நின்று வெற்றி பெற்றார்கள். அதை எங்கள் கட்சி மிக வலுவாக எதிர்த்து குரல் கொடுத்துருக்கு. எனவே அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இங்கேயும் அவங்க குதிரை பேரம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். இப்போ குறிப்பாக சிபிஎம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிற கட்சிகளை உடைச்சி பாஜக தன்னுடைய பலத்தை அதிகரிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சு கட்சி மாறுறாங்க, ரெண்டையும் சமன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் பொதுவெளியில் பார்க்கும்போது ஓப்பனாக குதிரை பேர் அரசியல் தானே சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்ல மறுக்கிறாரு? இல்லை, அவர் எந்த கான்டெக்ட்ஸில் முன்ன பின்ன என்ன கேட்டாங்கலாம் தெரில. எங்கே ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள் ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ்லேருந்து 22 பேர் ரிசைன் பண்ணிட்டு, அதுதான் அந்த கமல்நாத் மந்திரி சபை கவிழ்ந்தது. அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரும்போது என்ன நாங்கள் நிலைப்பாடு எடுத்தோமோ அதுதான். மற்றபடி அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறதில்ல. இந்த நிமிஷம் ரிசைன் பண்ணுறது, அடுத்த நிமிஷமே இங்கே வர்றது. இப்போ கூட வெஸ்ட் பெங்கால் அதை பிஜேபி பண்ணுச்சு. கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் தான். திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு 3 பேரை ராஜினாமா செய்ய சொல்லி ராஜ்யசபா சீட்டை ராஜினாமா பண்ண உடனே அவங்க திரும்ப எலெக்ஷன் வந்தோடனே அவங்களுக்கே கொடுத்து அவங்களையே வேட்பாளராக்கி நிப்பாட்டிட்டாங்க. இது கேட்டால் அப்படி மேலோட்டமாக சொல்கிறதுக்கு உதவுமே தவிர அடிப்படையில் இப்படி தான் வந்திருக்கும். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். குதிரை பேர் அரசு நடந்திருக்கு தானே சார்? எஸ், அது நடந்திருக்குன்னு தான் எங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். இனிமேல் இப்படி நடந்தால் நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கோம்னு எங்கள் மாநில செயலாளர் சொல்லியிருக்காங்க. மதச்சார்பற்ற அரசியலில் உறுதியாக இருப்பங்கிறதுக்காக தான் தாவேக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. இந்த 2 மாதத்தில் நீங்கள் எடுத்த நிலைப்பாடை சரியாக தாவேக்கா எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை அவங்க சறுக்கல் ஏற்றிருக்கா சார்? இல்லை, அதில் அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் சில சறுக்கல் ஏற்பட்டிருக்கு, அதை விமர்சிச்சிருக்கோம். அதுதான் நீங்கள் வந்தே மாதரம் பாடல் சம்மந்தமானதாக இருக்கட்டும், அதே போல் நீங்கள் ரிக்கி ராதன் பண்டிட்டினுடைய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகள் கடன் தள்ளுபடி பிரச்சனையில் அவங்க முழுமையாக பண்ணாமல் அறகுறையாக பண்ணபோது அதை கிரிட்டிசைஸ் பண்ணதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் 12 மாநகராட்சிகளில் முழுமையான தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக ஆக்குவதற்கு அவங்க ஸ்டடி பண்ண போகிறோன்னு அதுக்கு டெண்டர் விட்ட போதும் அதை அப்போஸ் பண்ணோம், அதை எதிர்த்திருக்காங்க. இப்போ கூட சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர்ப்புற உள்ளாட்சியில்
நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களாக வர்றவங்க கான்ட்ராக்டில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சங்கம் சேரக்கூடாது, சம்பளம் கூட கேட்கக்கூடாது, வேறு எந்த சலுகையும் கேட்கக்கூடாதுன்னு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப இது என்னது இது? சங்கம் சேரும் உரிமை அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் இப்போ எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம், எங்கள் எதிர்ப்பை சொல்லியிருக்கோம், எங்களுடைய விமர்சனத்தை சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் நல்லது செய்கிற போது அதை வரவேற்றிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து மைனர் இனாம் அந்த நிலங்களில் ஒரு 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 3000 ஏக்கர் இப்போ காலத்துக்கு முன்னால் வந்து விவசாயிகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னபோது அது இவ்வளவு காலமாக போராடினோம். இல்லை அந்த விவசாயிகளே அதை விற்கலாம், வாங்கலாம் என்று இவங்க கரூர் போகும்போது போட்ட ஆர்டரை நாங்கள் வரவேற்று சொல்லியிருக்கோம். எனவே நல்லது செஞ்சால் வரவேற்கிறோம். மதச்சார்பின்மை என்ற விஷயத்தில் 2 சீரியஸான பிரச்சனை இந்த காலத்தில் பளிச்சுன்னு வந்தது. ஒன்று வந்து இந்த பக்ரீத்துக்கு ஒட்டி மாடு கன்று வெட்ட தடை என்று சென்னை உயர்நீதிமன்றம், அதாவது அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை தவிர இதர இடங்களில் வெட்டக்கூடாது என்று அவங்க சொன்னபோது இதன் மீது நீங்கள் அப்பீலுக்கு போகணும்னு சொன்னோம். முதல்ல கூட கோர்ட்டு சொன்னோன்னு இவங்க அந்த ஆர்டரெல்லாம் அமல்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் அப்படி அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னபோது அது அப்பீலுக்கு போனாங்க. இப்போ அதே போல் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு, அதாவது இந்துக்களாக இருக்கும்போது பட்டியல் இனத்தில் சீர்மரபினராக அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவர்கள் முஸ்லீம்களாக மாறினால் அவர்களுக்கு அந்த 3.5% இடஒதுக்கீடு செல்லும் என்று ஏற்கனவே டாக்டர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அந்த உருவாக்கப்பட்ட சட்டம், அதன் அடிப்படையிலான ஜீவோ, அது வந்து பிற்பட்டோர் நலத்துறை அங்கீகரித்து வந்ததில் இவங்களை சேர்க்க முடியாது, இருந்தால் இவங்களுக்கு இடஒதுக்கீடு அது பொருந்தாது என்று உயர்நீதிமன்றம் சொன்னது. அப்பீல் போகணும்னு சொல்லியிருக்கோம், போயிருக்காங்க. அதே போல் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் போன அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரி, நீங்கள் மதச்சார்பின்மை சம்பந்தமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த 3 பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையில் அவங்க சரியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். சரி, அவ்வளோதான். இந்த மதச்சார்பின்மை பிரச்சனை சரியாக இருக்காங்க. மாநில உரிமைன்னு வரும்போது இப்போ துணைவேந்தர் தேர்தல் குழுவில் அது 3 பேர் உறுப்பினர் தான் சட்ட விதி. அதான் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இது தப்பு. நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு துணை நிற்கணுமே தவிர நீங்கள் அதிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். சரி, பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களை கடந்த காலத்தினுடைய ஜென்சி ஒரு பகுதி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கடந்த காலம்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா. கடந்த கால வரலாற்றை அறிந்து கொள்ளாத எந்த சமூகமும் மீண்டும் கடந்த காலத்தை நோக்கித்தான் போகும். நான் ஏன் அடிமைப்பட்டேன், நான் அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டேன், எத்தனை பேர் உயிர் துறக்க வேண்டியிருந்தது, எத்தனை பேர் உடல் உறுப்புகளை இழக்க வேண்டியிருந்தது, எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டார்கள், எத்தனை பேர் வந்து அவங்க வந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, எத்தனை பேர் குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டி இருந்தது, எத்தனை பேர் பிரிட்டிஷ்காரன்ட்டு அடிபட்டு செத்தான். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லி வைக்கிறோம், ஏன் திரும்ப திரும்ப பாடத்தில் வைக்கிறோம்னா இன்னொரு அடிமைத்தனத்துக்கு போயிடாதே. அதே போல் நீங்கள் கடந்த காலம் என்பது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போ வந்தது 10 வருஷத்துக்கு மண்டல் கமிஷன் 2002 புதிய நூற்றாண்டுக்குள் நுழைவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போ இருந்தது 1920களில் இருந்து அது இருந்தது, நீதி கட்சியின் பிறகு. ஆமாம், அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 51 உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ணுது. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் 50 அரசமைப்பு சட்டம் வந்திருக்கு, அது வந்து தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அது சொல்லுது. எனவே இது செல்லாதுன்னு சொல்லுது. அந்த போராட்டத்தின் காரணமாக தான் அரசமைப்பு சட்டம் மாற்றப்பட்டது இல்லையா. மாநில உரிமைகளில் ஒன்று தான், நீங்கள் 69% இடஒதுக்கீடு அது. எனவே மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளில் இந்த அரசாங்கம் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் என்று அந்த நீங்கள் சொன்ன 5 பேர் குழுவை நியமிப்பது யூஜிசி மட்டும் இல்லை, அவங்க பல விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றில் மோடி அவர்களுக்கு பேச்சு எழுதி கொண்டிருந்த ஒரு நபர் யூபிஎஸ்சி சேர்மன் ஆனார், மனோஜ் சோனி.
ஸோ அந்தளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனவே யூஜிசியில் ஒரு நபரை போடுவது என்பது அவங்க நைஸாக அவங்க நாமினியை போடுவாங்க. அதை அங்கீகரிக்கிறாங்களா தாவேக்கா? விஸ்வநாதனே இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. விஸ்வநாதன் காங்கிரஸ்காரரு. காங்கிரஸுக்கும் இந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பதில் அவங்க பெரிய இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர எதிர்க்கட்சியாக இருக்கிற போது முதல்ல ஆர்டிகிள் 356 பயன்படுத்துகிறவங்க அவங்க தானே. முதல்ல கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனவங்க அவங்க தானே. ஏற்கனவே அது வந்து மாநில பட்டியலில் தானே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு போனாங்க ஆக்சுவலாக. அப்போது அவர் காங்கிரஸ்காரங்கிற முறையில் அதை வந்து ஆதரிக்கிறார். தட் இஸ் நாட் கரெக்ட். அது சரியல்ல. வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கா அமைச்சரவையில் இடதுசாரிகள் இடம்பெறக்கூடிய காலம் நெருங்கி வரும்னு சொல்றாரு. அப்படி வந்து இடதுசாரிகள் தாவேக்கா அமைச்சர் இடம்பெற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இடதுசாரிகள்னு மொத்தமாக கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரில. வீரபாண்டியன் சொன்னார்னா அவர் வந்து அவங்க கட்சியை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரு. சிபிஐ அங்கம் பெறாங்க அப்படின்னா சிபிஎம் என்ன? இல்லை, சிபிஎம் இந்த மாதிரியான இடத்துல அங்கம் வகிக்காது அப்படிங்கிறத நான் கேட்டகரிக்கலாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தில் பங்கேற்கலாமா இல்லையா என்பது குறித்து எங்கள் கட்சி ஒரு அடிப்படை நிலைப்பாடு இருக்குது. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத போது 1996 ஜோதி பாசு அவர் பிரதமராக இருக்கலாம்னு எல்லா கட்சியும் கேட்டுக்கொண்டாங்க. நாங்கள் வந்து முடியாதுன்னு முடிவெடுத்தோம். காரணம் வந்து என்ன, பதவி வேண்டாம் என்பதில்லை. அதுவே நீங்கள் வந்து பதவின்னு நாங்கள் பார்க்குறதில்ல, பொறுப்புன்னு பார்க்குறோம். இதை அமல்படுத்துவதற்கான பொறுப்பு. நீங்கள் நினைக்கிறத அமல்படுத்த முடியாத போது அலங்காரத்துக்காக நீங்கள் ஒரு 4 பேர் சல்யூட் அடிப்பான். உங்களை சுற்றி கார் வர்றதுல உங்களுக்கு சந்தோஷம் சார். 100 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைச்சரவையிலையோ அல்லது முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆக முடியாத சூழல் இருக்கும்போது ஒரு அமைச்சரில் இடம்பெறது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் தொழிலாளர்களுக்கான உரிமை பேச முடியும், மக்கள் நலனுக்கான செய்ய முடியும். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? இப்போ 1/4/2026 4 சட்டத்தொகுப்புகள் அமலாயிருச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் அமல ஆகலை. அதுக்கு ஒரு இது போட போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அமலாச்சுன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஓகேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லுது. நான் சொல்கிறது மட்டுமா கேட்கணும்? இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஏற்றுக்கணும். ஒட்டுமொத்த அமைச்சரவை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ராஜினாமா பண்ணணும். உங்கள் கருத்துக்கு விரோதமாக இருக்குன்னு உடனே நீங்களே பத்திரிகையாளர்களே என்ன கேட்பீங்க? அப்போ நியாயம் அநியாயமெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏங்க 108 பேர் சொல்கிறது கரெக்டாக, நீங்கள் 2 பேர் சொல்கிறதுக்காக அதை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்பீங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம். நீங்கள் வந்து எங்களுக்கு போதுமான மக்கள் செல்வாக்கும் பிரதிநிதித்துவ செல்வாக்கும் இருக்கிற போது மட்டும்தான் அதை செய்ய முடியுமே தவிர, இல்லைன்னா நீங்கள் என்ன இருக்குன்னா, இப்போ அமைச்சர் வன்னியரசு எவ்வளோ பெரிய போராட்டக்காரர். பிஜேபியை பற்றி பேசாதீங்கன்னு உட்காரத்தானே வேண்டியது இருக்குது. ஒரு இதே இது அவர் வந்து அமைச்சரவையில் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா ஒரு ரகலை பண்ணியிருப்பாரா இல்லையா? ஸோ அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறி போகுது இல்லையா? இல்லை, அவரே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருளின மக்கள் வராங்க, குரோர் மக்கள் வராங்க, அவங்களுக்கு வந்து சந்திக்கிறாங்க. அப்புறம் பட்டாக்கள் வந்து கேட்கும்போது உடனுக்குடனே வந்து கொடுக்க முடியுது. சில இடங்களுக்கு பேருந்து வந்து வரலன்னா உடனுக்குடனே பேருந்து கொடுக்க முடியுது. சில சீர்திருத்தங்களால் செய்ய முடியுது இல்லை சார்? இதே சீர்திருத்தங்களை போராடி எங்களால் பண்ண முடியுது இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்படி எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியுதா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழகத்தில் நிலம் இல்லாமல் இருக்கிற அல்லது வீடு இல்லாமல் இருக்கிற பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் அத்தனை பேருக்கும் இதை உத்தரவாதப்படுத்திட முடியுமா? நீங்கள் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்குள் சில நிவாரணங்களை கொடுக்க முடியும். அந்த நிவாரணங்களை நான் இப்போதும் சொல்கிறேன். அங்கே இருந்து அமைச்சரவையிலிருந்து பண்ண முடியாத சில விஷயங்களை நான் அதான் சொல்கிறேன். வேலை நேரம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தளவில் திமுக அரசு கொண்டு வந்தது, பிஜேபியும் அதிமுகவும் அதை எதிர்க்காத ஒரு சட்டம் அது பாஸ் பண்ணுச்சு. நாங்கள் இடதுசாரிகள் சொன்னோம், திமுக அரசாங்கம் உண்மையில் அதிலெல்லாம் நாங்கள் திமுகவை பாராட்டுவோம். கொண்டு வந்தாங்க, நாங்கள் அப்போஸ் பண்ணோம், அவங்க விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சாம்சங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் ஸ்ட்ரைக் நடக்குது. சாம்சங்கில் எங்களை ஆதரித்த எல்லாரும் இப்போ எம்ஆர்எஃப்ல போய் இதுக்காக நிற்கிறாங்களா? தாவேக்கா சாம்சங்கை எங்கள் நிலைப்பாட்டை ஆதரித்தது தானே. ஏன் இப்போ போய் அதில் நிற்க மாட்டேங்குது? இப்போ எங்கள் கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சராகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எம்ஆர்எஃப்ல போய் பேச முடியுமா? உங்கள் கோரிக்கை தான் கரெக்டு, எனவே நாங்கள் உங்கள் போராட்டத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிற சொன்னால் அடுத்த நாளே என்ன பண்ணுவீங்க? அமைச்சரவையிலேருந்து வெளியே போகணும்னு சொல்லுவீங்க. இது 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 சாத்தியமற்றது. எனவே சிபிஎம் நிலைப்பாட்டை பொறுத்த மட்டில் அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னோட கருத்து. இப்போ கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன குடும்பங்களுக்கு அரசு வேலை வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஆரம்பத்திலே சிபிஎம் எதிர்த்திருந்தீங்க. இது சட்டமன்றத்திலையும் வந்து பேசப்போதான் சொல்லியிருக்கீங்களே? இல்லை, பேசுவோம். என்னென்னா எங்களுக்கு இருக்க 2 எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அது பீரியாரிட்டி தான். இப்போ நிறையா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில்
நான் உங்கள்கிட்ட காலையில் வாரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் முடியலைன்னு நேரத்தை மாற்றினேன். எதுக்குன்னா 1/4/2003 பின்பாக பணியில் சேர்ந்து 31/12/2025 போன ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னதாக ஓய்வு பெற்ற சிபிஎஸ்சில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு போன அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லிச்சு. ஜனவரி மாதம் 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன் ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க. வேற இப்போ போட்ட ஜிஓவில் அது இல்லை. அது எங்களை சேருங்கன்னு அவங்க ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. அதுக்காக தான் போனேன். இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போ இப்படி அவங்க நீங்கள் சட்டமன்றத்தில் பேச சொல்லுங்கன்னாங்க. நான் பேச சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் வரும்போது ரொம்ப ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் ஆர்டர் ஆஃப் பெரியாரிட்டிக்கு தான் போக வேண்டியிருக்கும். முன்னுரிமை 1, 2, 3 நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்போம். ஸோ எம்எல்ஏட்ட இதை சொல்லும்போது அவரால் எவ்வளோ முடியுமோ அதை சொல்லுவார். அப்போது கட்டாயம் இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் அங்கே பேசுகிறது தான் முடிவெடுத்திருக்கோம். எத்தனை விஷயம் பேச முடியுமோ அதை எம்எல்ஏக்கள் பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு இது வரைக்கும் ஃபாலோ பண்ண கொள்கை அப்படிங்கிறது இருமொழி கொள்கை. ஆனால் மத்திய அரசு நேற்றைய தினம் வந்து சிபிஎஸ்சியில் 9வது 10வதுக்கு வந்து கட்டாயம் இந்தி மொழி அப்படி தேர்வில் கட்டாயம் கிடையாது. ஆனால் பள்ளியால் நடைபெறக்கூடிய தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் தேர்வு வந்து பாஸ்ன்னு அறிவிக்க முடியும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இருமொழி கொள்கை தான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொன்ன தாவேக்கா துளியும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மௌன மனநிலையே இருக்காங்க. அதான் நான் கூட இப்போ தான் அந்த செய்தியை பார்த்தேன். காலையில் நான் வந்துட்டு போயிட்டேன். சம்திங் வெரி சீரியஸ். இதை வந்து அனுமதிக்கவே முடியாது. ஆக்சுவலாக தாவேக்கா அரசாங்கம் அதை அப்போஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கார். எனவே கட்டாயம் இதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நான் வேணால் அதை காமிக்கிறேன். நீங்கள் அந்த பள்ளிக்கூட பேரை போடாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் அவங்க மேலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றுமே பண்ண முடியாது. 10th முடிச்சுட்டு +1 சேர்ற பசங்களுக்கான இதை கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் காலையில் அந்த சிபிஎஸ்சி ஆஃபீஸுக்கும் ரீஜனல் ஆஃபீஸுக்கு போனேன். அது ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். அவங்க வந்து என்ன லஞ்ச் அவர் இப்போ பார்க்க முடியாது, அதுவும் பார்க்க முடியுமான்னு 2 மணி நேரத்துக்கு 2 மணிக்கு பின்னால் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ரீஜனல் டைரக்டர் அல்லது ரீஜனல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு பார்க்க முடியுமான்னா தான் பார்க்க முடியுமாங்க. சரின்னு நான் வந்துட்டேன். அந்த ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் +1 போகும்போது எந்த கிளாஸுக்கு போகிறீங்கிறது பொதுவான கேள்வி. ஆனால் +1 போகணுன்னா எந்த குரூப்புக்கு போகிறீங்கிறதும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேள்வி. அது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்ஸ், பயாலஜியா, பியூர் சயின்ஸா, இப்படியெல்லாம் இருக்குல்ல, காமர்ஸா, இல்லை மேத்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸா, இப்படி ஏராளமான குரூப் இருக்குது. அது இல்லாமல் வச்சுருக்காங்க. என்ன ஆகும் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் போட்ட பிறகு அவங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் குரூப் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கலன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்க முடியும்? குளப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, உண்மையிலேயே அந்த பையன் வந்து நான் படிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் டாக்டர் ஆகணும்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு வேறு ஒரு கோர்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. போராட்டம் தான். நீங்கள் அதே போல் அதில் பிசின்னு ஒரு காலமே இல்லை, ஓபிசின்னு இருக்குது. ஓபிசி என்பது ஒரு பெர்மனண்ட் எது கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓபிசின்னா நீங்கள் ஓபிசி நான் கிரீபி லேயர் மட்டும்தான் நீங்கள் பயனடைவதற்கு வாய்ப்புள்ளவர்கள். அதேமாதிரி 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தான் அது பொருந்தும். ஏன்னா அடுத்த வருஷம் உங்கள் குடும்ப வருமானம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, சம்பளம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரமாட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் அந்த ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு இதில் பார்க்குறேன், ஜென்ரல், அடுத்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசின்னு இல்லை. அந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இதில் விவரம் இல்லாத குடும்பம்னால பிசியவே காணாமல் ஜென்ரல்லாம் அடிச்சு வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ரமணான்னு ஒரு சிஜே இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு ஒரு செமினாரில் பேசும்போது சொன்னார், இந்த காலத்தில் நிறையா வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு வருது. காரணம், வழக்குகளை இயற்றுகிற போது அதன் மீது கூடுதல் விவாதம் நடைபெறுவதில்லை, அதனால தான் லிட்டிகேஷனாக வருது. நான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் சம்மந்தமாக, தொழிற்சாலை சட்டங்கள் சம்மந்தமாக கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி பேசுனதை நான் கேட்டேன், நான் வாட்சேன்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரிடம் இருந்த ஒரே விஷயம், இவ்வளவு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவங்க எல்லாத்தையும் இணைக்கணும். ஆனால் இந்த 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 வேறுபாட்டையும் அங்கீகரிக்கணும். இதுக்கு உகந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்து அதை உருவாக்கியிருக்காங்க. அவர் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ யாரும் அப்படி பேசுறதில்லை அப்படின்னு. அப்போ இந்த பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கவில்லை என்றால், அதாவது நம்ம ஊரில் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் பெருமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் பெருமையும் மட்டுமல்ல. நீங்கள் இந்த வேற்றுமையை உணவால், உடையால், உணவுக்கு இது வழிபாட்டு கலாச்சாரத்தால், அல்லது திருமண உறவு முறைகளால், மொழியால், பல்வேறு விதமான வேறுபாடு, நம்ம தோற்றத்தால், நம்மளும் நார்த் ஈஸ்டில் இருக்கவங்களும் ஒரே மாதிரியான தோற்றமாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் மூக்கு எல்லாத்துக்கும் சப்ப மூக்காக தானே இருக்குது இல்லையா? இப்படி பலரும் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட நீ யாராகவும் இரு, கருப்பாகவும் இரு, சிவப்பாகவும் இரு, தமிழனாகவும் இரு, மலையாளியாகவும் இரு, ஹிந்தி பேசு, ரொட்டி சாப்பிட்டாலும் சரி, இது சாப்பிட்டாலும் சரி, அக்கா மகளை கட்டுறவனாக இருந்தாலும் சரி, அத்தை பொண்ணு மாமா பொண்ணை தவிர யாரையும் கட்டுறவங்களா இல்லை இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் நீ இருந்துக்கோ. ஆனால் அதே சமயத்தில் நீயும் நானும் இந்தியர்கள். இந்த இதை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த பன்மைத்துவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமைகளை அங்கீகரித்து கொண்ட ஒற்றுமை. அதன் மீது இன்னைக்கு தாக்குதல் தொடுக்கப்படுது. எனவே இது மாநில உரிமை என்பது மட்டுமல்ல, இந்திய ஒற்றுமைக்கு வைக்கிற வேட்டு என்கிற முறையில் தாவேக அரசு அதற்கு எதிராக பேச வேண்டும். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.